என்று கோடிக்கணக்கில் லட்ச லட்சமாக கனிம வளங்களை கொள்ளையடித்து கேரளா மாநிலத்திற்கு கடத்தி செல்கிறார்கள். இதை எந்த அரசியல் கட்சியாவது கேட்கிறதா? எதிர்கட்சியும் கட்டி ஆளுங்கட்சியும் பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேடு! நீங்கள் இன்று 1000 2000 பணத்திற்காக ஓட்டிற்காக பணத்தை வாங்கிக் கொண்டு இன்று வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு நீங்கள் கனிம வளங்களை இந்த பகுதியிலே நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு இந்த கனிம வளங்கள் இருக்காது. எல்லாத்தையும் கேரளாவுக்கு கடத்தி கொண்டு யாரும் ஓட்டு விலைக்கு விட்டு விடுவான். ஆனால் உங்களுடைய தலைமுறை இளைய தலைமுறைக்கு கல்வி மொழி எதையுமே நீ வாங்க முடியாது, இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இம்போர்ட் பண்ண அவருடைய விலை என்ன? 1 கோடிக்கு கட்ட வேண்டிய ரூபாய் விட்ட 5 கோடிக்கு கட்ட வேண்டியிருக்கும். இன்று பல்லாரை சுற்றுலா தலமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். கருப்பாநதி அணையை சுற்றுலா தலமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் கடந்து செல்வதற்கு ஒரு சுற்றுலா தலம் இல்லை. இன்று சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களும் அது செயல்படும். அது வேறு. கலைஞர் சட்டமன்றத்திலே கல்கோழிகளில் இருந்து கேரளாவுக்கு கடத்தி செல்லப்படுகிறது. நீ ஒரு சாக்கு மணல் அள்ளுவோம் வீட்டு ஓட்டை அடைக்கிறதுக்கு இந்த காவல்துறை மேல வழக்க போட்டு உன்னை உள்ள அடைச்சிரும். மணல் களவாளின்னு சொல்லி உன்னை உள்ள அடைச்சிருவான். ஆனா நீ போலீஸ் பாதுகாப்போட இன்னைக்கு போய் லட்ச லட்சமாக நைட்டு இரவு முழுவதும் அலையலையாக வண்டி கேரளா போயிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கு இந்த சட்டமன்றத்திலே எவரும் இல்லை, எவரும் கேட்க மாட்டார். ஆனால் நாங்கள் கேட்போம். தோற்றாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணோடு இந்த மக்களோடு இரண்டர கலந்து வாழ்வோம் இந்த ராஜா பரவன். ஆகவே இந்த மக்களை நீங்கள் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்கப்பட வேண்டும். இந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை நீங்கள் தடுக்கப்பட வேண்டும். நீ ஆளுங்கட்சிக்கு 1000 ரூபாய், எதிர்கட்சிக்கு 1000 ரூபாய் வாங்கினா மண்ணை தடுக்க முடியாது, கல்லை தடுக்க முடியாது. பார்த்துக்கோ. ஆகவே கால நேரம் கருதி இந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையிலே கேசவ சேலத்தில் எனக்கு ஒரு வாக்கு தாருங்கள் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.